இந்த கள்ளுக்கு தடை விதித்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேய். அதற்கு பிறகு ஆதாயம் தேடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேய். அதற்கு பிறகு ஆதாயம் தேடிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு பேய். இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஒரு பேய். இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேய். கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபிக்க ஏன் அரசு தரப்பு வரவில்லை? ஏன் அரசியல் கட்சி தரப்பு வரவில்லை? அப்படி என்றால் உங்களுக்கு எதற்காட்சி? இது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு தலை குனிவில்லையா? மது வருமானத்தை வச்சு தான், மது வருவாயை வச்சு தான் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நலத்திட்டங்களை நடத்துகிறோம். இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? வெக்கமல்ல? வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர். பெரியார் கள் ஆதரவாளர், எங்களோட வாங்க, தயாராக இல்லை. இதுக்கு வீரமணி என்ன சொல்கிறாரு? அவருக்கு என்ன முக்கியம்? பெரியாருடைய கொள்கை முக்கியம் அல்ல, அது கோவணத்துணி நூலளவு கூட அவருக்கு கிடையாது. அவர் வெற்றி சென்ற சொத்து தான் முக்கியம். வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளது. அதில் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தப் போகின்றார்கள். அந்த ஆளுநர் உரையில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடை நீக்கம் பற்றிய அறிவிப்பு இருக்கும் என தமிழ்நாடு கள் இயக்கம் எதிர்பார்க்கின்றது. கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல. கள் ஒரு உணவு. கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் 33 ஆண்டுகளுக்கும் மேலாக கள் தடை தொடர்ந்து இருந்து வருகின்றது. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் நாங்கள் நெருக்கடி கொடுக்கவிருக்கின்றோம். வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டப்படி கள் இறக்குவதாக தமிழ்நாடு கள் இயக்கம் முடிவு செய்திருக்கின்றது. இதில் உடன்பாடு என்றால் ஆதரவு தெரிவியுங்கள், உடன்பாடு இல்லை என்றால் வாதிட வாருங்கள். அந்த வாதத்தில் கள்ளு ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விடுங்கள். இரண்டுக்கும் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக தலைவர் பதவி என்ற கேள்விக்கு அரசியல் கட்சியினுடைய தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் தள்ளவிருக்கின்றோம். தமிழ்நாடு உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல, இது ஒரு விளைநிலம். மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கும் வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கள் தடை நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். 7 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே கள்ளுக்கு தடை நினைக்கும். 7 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு மட்டும் விலக்களிப்பு. கடந்த வாரம் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது பெருமிதமாக சொல்லுகின்றார், பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட காரணத்தால் குற்றங்களும் சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்திருக்கின்றன என கூறுகின்றார். ஆகவே பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை மூடவில்லை. அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது, அதில் வெற்றியும் பெற்றார்கள். கடந்த ஆட்சியில் கேரளாவில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட போது கள் மீது அரசு கை வைக்கவில்லை. மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி, அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கள் இறக்கவும் பருகவும் தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை. மாறாக கள்ளினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டும் குறைந்து கொண்டே செல்கின்றது. இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டும் கூடிக்கொண்டே செல்கின்றது. இதை குறைக்க வேண்டும், முடிந்தால் தடை செய்ய வேண்டும். இவ்வாறு தான் அரசுக்கு பரிந்துரைத்திருக்கின்றார்களே ஒழிய கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி எந்த ஒரு குழுவும் அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை. தமிழ்நாடு அரசால் 2009 மே மாதம் 39ஆம் தேதி நீதியரசர் KP சிவசுப்ரமணியம் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலேயே அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார். இன்னும் அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை. 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் காட்சியில் மாற்றமில்லை. இப்போது புதிய அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கின்றது.
இந்த அரசு விரைவில் அந்த KP சிவசுப்ரமணியத்தினுடைய அறிக்கையை வெளியிட்டு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்குண்டான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசுக்கு வைக்கின்றோம். 2011 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அப்போது இருந்து வந்த பனை தொழிலாளர் நல வாரியம், தென்னை விவசாயிகள் நல வாரியம் இரண்டையும் கலைத்துவிட்டது. அது புதுப்பிக்கப்படவில்லை. அது இந்த ஆட்சியில், புதிய ஆட்சியில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைக்கின்றோம். கள் மீதும் பனை பொருட்கள் மீதும் மக்களுக்கு மோகம் கூடி இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இயங்கி வந்த பனை ஆராய்ச்சி நிலையம் மூடப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த நிலையம் திறக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம். இதே சென்னையில் போதைப்பொருள் வாங்கலாம். பள்ளி கல்லூரி வளாகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் நிறைய விற்கிது, நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அதே மதுன்னு அரசாங்கமே சந்தைப்படுத்துது. அதுபோக நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தலங்களில் இறக்குமதி மதுக்கள் சந்தைப்படுத்தினா ரெண்டுமே தாராளமாக கிடைக்குது. போதைப்பொருளும் கிடைக்குது, மதுவும் கிடைக்குது. ஆனால் கள்ளை ஆராய்ச்சி வாங்கிட்டு வாங்க சென்னையில் எங்காச்சும் கிடைக்குமா? உணவின் ஒரு பகுதி, உணவின் ஒரு பகுதியான கல்லுக்கு தடை விதித்துவிட்டு மதுக்களுக்கு கடை போட்டு விற்பதும், போதைப் பொருட்கள் விற்பதை கண்டுகொள்ளா போக்கில் இருப்பதும் ஒரு தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு அரசால் இழைக்கும் அநீதி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகின்றோம். உலகத்தில் எந்த நாட்டில் தடை இருக்குது? இந்த மாநிலத்தில் இருக்குது கல்லுக்கு தடை? சொல்லுங்கள். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. வள்ளுவர் சொல்லியிருக்கார்ல, உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். ஒட்டுமொத்த உலகத்திலே கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டிலேயும் மட்டும் தடை இருக்குதுன்னா ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்கள். வள்ளுவர் சொல்கிறார், உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகம் கல்லை உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். ஒரு மீதுதான் சொல்கிறார் வள்ளுவர். ஆக கள்ளியக்கத்தை பொறுத்த அளவில், கள்ளியக்கத்தினுடைய பார்வையில், வள்ளுவருடைய பார்வையில் இந்த கல்லுக்கு தடை விதித்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேய். அதற்கு பிறகு ஆதாயம் தேடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேய். அதற்கு பிறகு ஆதாயம் தேடிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு பேய். EPS OPS வகைராக்களும் ஒரு பேய். இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் பேய். இது வள்ளுவருடைய பார்வைப்படி, கள்ளியக்கத்தினுடைய பார்வைப்படி, எங்களுடைய பார்வைப்படி அல்ல. அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோதும் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விட்டு அந்த குதிரையை விட்டமல்ல. அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபிக்க ஏன் அரசு தரப்பு வரவில்லை? ஏன் அரசியல் கட்சி தரப்பு வரவில்லை? அப்படி என்றால் உங்களுக்கு எதற்கு ஆட்சி, எதற்கு கட்சி, எதற்கு தலைவர் பதவி? வெட்கமாக இல்லை? இந்த கேள்விக்கு என்ன பதில்? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். இதற்கு கல்தடை நல்ல ஒரு உதாரணம். உலகத்தில் எங்கேயும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. அதனால தான் ஒரு புலவர் சொன்னார், தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு. இந்த குணம் தான் எதையும் தாங்கும் இதயம். கடற்கரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடற்கரைன்னு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எதையும் தாங்கும் இதயம் 8 கோடி மக்களுக்கு இருக்குது. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். 17 ஆண்டுகளாக போராடுறோம், யாருமே வரல. மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. எதற்காக இருக்குது? நீங்களே மதுவுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. கொள்கை முடிவுன்னா என்ன? வெட்டொன்று துண்டு 2 கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்கள் நுகர்வுன்னு வந்துட்டீங்க, கன்சம்ஷன் வந்துட்டீங்க. ஏன் கல்லுக்கு தடை வச்சிங்க? கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? இதுக்கு என்ன பதில்? ஆக நாங்கள் அடுக்கிக்கிட்டே போகிறோம், எதுக்கும் பதில் கிடையாது. காவல்துறையில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. எதுக்கு அந்த பிரிவு? அரசாங்கமே மதுவை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இறக்குமதி மதுக்களும், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டுக்கு மதுக்களும் ஏராளமாக சந்தைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்படிப்பட்ட நிலையில் எதுக்கு மதுவிலக்கு பிரிவு? மாமூல் வாங்கும் பிரிவு. எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் ஒரு மதுவிலக்கு காவல் பிரிவு ஆய்வாளர் திருமணத்துக்கு போனார். அந்த திருமண வீட்டில் ஒரு 15 பேர் வரிசையாக அந்த மாதிரி பச்சை தொண்டை போட்டு உட்காந்துருந்துருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு,
என்ன சார் இது, உங்கள் வீட்டு திருமணத்தில் ஒரு 5 பேர் பசுத்தொண்டு போட்டுட்டு வந்திருக்காங்களே, இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் கல்லறக்கிறவங்ககிட்ட மாமூல் வாங்கி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய புரோக்கர்கள். ஆக கல் இறக்குவோரை புரோக்கர்களாக மாற்றி மாமூல் வாங்கிறது தான் அந்த துறையினுடைய வேலை. இந்த கொடுமையினுடைய அரங்காற்றம் எங்கேயும் இருக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் கல்லுக்கு தடை நீக்கம் கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? நீராவை கொடுத்தாரு. நீரான்னு என்ன? நோ கலரிங், நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆல்கஹால், ஹைலி ஹைஜீனிக், கிரீன் ஹெல்த், நேச்சுரல் ட்ரிங்க். இதுக்கு எதுக்கு இத்தனை நிபந்தனை? எதுக்கு இத்தனை நிபந்தனை? ஒரு விவசாயி 100 மரம் வச்சுருந்தா 5லேருந்து இறக்கிக்கணும், தனிப்பட்ட முறையில் இறக்கக்கூடாது. 1000 பேர் ஒன்று சேர்ந்து கோகனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனின்னு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை பதிவு பண்ணி தலைக்கு 1000 ரூபா போட்டு ஒரு வங்கியில் வைப்புத்தொகையாக வச்சு தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிச்சு இறக்குறதுக்கு அனுமதி, இறக்குறதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி, எடுத்துகிட்டு போனதை சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி, இந்த இடத்துல அனுமதி வாங்கித்தான் இந்த நீராவை இறக்கி விற்கணும்னா அவன் நடக்கிறக்கே 4 சொடி செருப்பு வாங்கிக்கணுமே. எதுக்கு தன் நிபந்தனை? ஒரு பசுமாட்டினுடைய வாயில் வாய்க்கூடையை கட்டி விட்டு குரங்காட்டில் மேயர் கவுத்துட்டு எப்படி மேயும்? அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அவர் அப்படி கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார்? ரேஷன் கடைகளில் நாங்கள் கருப்பட்டி சந்தைப்படுத்துகிறோம், ரேஷன் கடைகளில் கருப்பட்டி சந்தைப்படுத்துகிறோம். நான் கேட்டதுன்னா கல், கொடுத்ததுன்னா கருப்பட்டி. அவர் கேட்டதுக்கு, நான் கேட்டது கல், அவர் கொடுத்தது நீரா. இப்படியே சுற்றி சுற்றி அவுட்டில் தான் வராங்களே வெளியே உள்ள முக்கியமான மையப்பகுதிக்கு வர மறுக்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சியில் மாற்றம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சொன்னால் உண்மைக்கு மாறானதுமாங்க, நான் சொன்னால் பொய்யுமாங்க. இந்த தொழில் இருந்தவர் அருட்செல்வர் மகாலிங்கம் ஒரு தொழிலதிபர், உங்களுக்கு தெரியும். அவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி காலமாகிறார். அவர் காலமாகிறதுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி அதில் பதிவு பண்ணுறாரு, காலி பாட்டில் விலை 3 ரூபா, அதில் இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா, டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 380 ரூபா. எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். இவ்வளவு லாபம் இருக்கிறதுனால தான் அவங்க தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கறதுனால தான் இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, லெட்டர்பாடு கட்சி எல்லாம் சாராய பானங்களை வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். இல்லைன்னு யாராச்சும் மறக்க முடியுமா? இல்லை எங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர். ஐயா பெரியார் கல் ஆதரவாளர், எங்களோட வாங்க, தயாராக இல்லை. தனி மேடையில் நின்னாவது குரல் கொடுங்க, அதுக்கு தயாராக இல்லை. பெரியார் சொத்துக்களை எப்படி சேர்த்தாரு? மக்கள்கிட்ட எடைக்கு எடை வெங்காயத்திலேருந்து வாங்கித்தான் சேர்த்தார். மக்களுடைய சொத்து தான், அதை நிர்வகிக்கிறது இவர். ஆனால் பெரியார் கொள்கையை பற்றி கண்டுக்கிறது இல்லை. எப்படின்னா 1963 பெரியார் கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கி 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளோ முட்டாள்தனம்ங்கிறது இப்போ தான் உணர்றேன். கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளும் அதுவும் அல்ல, அது ஒரு உணவு. கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. மரத்திலிருந்து இறக்கி மரத்தடியிலே குடிக்கிறதுக்கு வித்துட்டா எந்த பாதிப்பு வராது. என்னுடைய தங்கை கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கள்ள குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ள இருந்தது. இதுக்கடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சிக்கிட்டு இருந்தார். இது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறதை நிறுத்திட்டார். நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு வீரமணி என்ன சொல்கிறாரு? அவருக்கு என்ன முக்கியம்? பெரியாருடைய கொள்கை முக்கியம் அல்ல, அது கோவணத்துணி நூலளவு கூட அவருக்கு கிடையாது. அவர் வெற்றி சென்ற சொத்து தான் முக்கியம். அதுதான் பெருசாக தெரியுது. ஆக இப்படிப்பட்டவங்கெல்லாம் அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது கல்லுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? இல்லை அவரை வாரத்துக்கு வர சொல்லுங்க, தகரியமாக தான் துணிச்சல் இருந்தான் கொடுமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பழங்களுக்கு விலை இல்லை. நான் வாழை போட்டிருக்கிறேன், 300 ரூபாய்க்கு பேசுனாங்க, 90 ரூபாய்க்கு வெட்டினாங்க. ஒரு சில நேரங்கள் 50 ரூபாவோட போட்டு கொடுத்தாங்க. அந்த முட்டு கட்டுனது கூட ஆகலை. முட்டு வலிக்கு எங்கே போகிறது? ஏன் பழத்துலேருந்து மதுக்களை தரமாக தயாரிக்கலாமில்ல, வாழைப்பழங்கள்லேருந்து.
அதே மாதிரி நெல்லுக்கு விலை இல்லை, நெல்லும் தயாரிக்கலாமல்ல. இப்போ சீனாவினுடைய மண்ணினுடைய மது மவுத்தாய், ஜப்பானுடைய மண்ணினுடைய மது வந்து சாக்கே. இந்த ரெண்டுக்கும் மூலப்பொருள் நெல். ஏன் நெல்லும் தரமான மதுக்களை தயாரித்து உள்நாட்டிலே உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டியதானே? ஏன் ரசாயன கழிவு மொலாசஸ்லேருந்து மதுக்களை தயாரித்து பாட்டில் லேபிளை, நிறத்தை, வடிவத்தை, ஆல்கஹாலுடைய அளவை, விகிதாச்சாரத்தை மாறுபடுத்தி இது பிராண்டி, இது விஸ்கி, இது ரம்முன்னு பேரை மாற்றி மாற்றி சந்தைப்படுத்துகிறீங்களே, மக்களை ஏமாத்துறீங்களே, இது நியாயமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய விஷத்தை அரசாங்கமே முன்னின்று டாஸ்மாக் கடைகள் மூலமாக மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்களே, இது மக்களால் அரசா? அட நீங்கள் விற்கிறீங்கல்ல பிராந்தி, அந்த பாட்டிலில் பாருங்கள், லேபிளில் திராட்சை ஒரு கொத்து இருக்குது. திராட்சைக்கு அந்த மதுவுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? திராட்சையிலேருந்து தான் தயாரிக்கிறீங்க. ஆக ஏமாத்துறீங்களே. ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறது தான் ஆட்சியா? இது கேவலமாக இல்லை? உலகத்தில் எந்த நாடு வந்து மதுக்கடைகளை நடத்துது அரசு? எந்த நாட்டில் அரசு நடத்துது? தமிழ்நாட்டை தவிர. இந்த கொடுமை உலகத்தில் எந்த நாட்டில் அரங்கேறுது? இது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கூடிய ஒரு தலை குனிவு இல்லையா? மது வருமானத்தை வச்சு தான், மது வருவாயை வச்சு தான் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நலத்திட்டங்களை நடத்துகிறோம். இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? வெக்கமல்ல?